நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயங்களை திருப்பலாம். நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே இயேசுவே, நீங்கள் இந்த வேலையில் எங்கள் மத்தியில் இருக்கிறக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவராய் ராஜரீகம் பண்ணுகிறவராய் எங்கள் மத்தியில் இருக்கிறீங்க. அன்று இது உம்முடைய சபை, இது உம்முடைய இடம், உம்முடைய பிள்ளைகள் நாங்கள், இது உம்முடைய நேரம். ஆண்டவரே, நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், எல்லாவற்றையும் செய்ய உமக்கு உரிமை உண்டு. ஆண்டவரே, திஸ் டைம் இஸ் யுவர் டைம். யூ ஹாவ் ஆல் த ரைட்ஸ் டு டூ எவ்ரிதிங் இன் அவர் லைஃப், ஓ காட். யூ ஹாவ் 100% ரைட்ஸ் டு டூ. Hallelujah, we are here with open heart. Whatever you want to do in our life, please do it, oh God. என்னெல்லாம் நீங்கள் இன்றைக்கி செய்ய விரும்புகிறீங்களோ அதை எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்க. உங்கள் வார்த்தை வல்லமை உள்ளதாய் புறப்பட்டு வரட்டும். ஒரு வேலைக்காரனாய் ஊழியக்காரனாய் இந்த இடத்துல நிற்கிறேன். ஆனாண்டரை, நீர் எனக்கு உதவி செய்கிற தேவன், உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்க உதவி செய்கிற தேவன். இந்த இடத்துல என்னோடு கூட நீங்கள் நிற்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இந்த நேரத்தில் எங்களுக்கு என்ன வார்த்தை வேண்டுமோ அதை மாத்திரம் கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் செபிக்கிறேனப்பா. கர்த்தர் நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கள், நீங்கள் வழி நடத்துங்க. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற ஆவியானவர் தாமே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே. உம்முடைய வார்த்தை வல்லமையுள்ளதாய் புறப்பட்டு வரட்டும். உம்முடைய கிருபை சூழ்ந்திருக்கட்டும். கர்த்தருடைய பிரசனம் மூடி இருக்கட்டும். கர்த்தர் பொறுப்பெடுத்து கொள்வீராக. அன்று உம்முடைய கிருபையினால் இன்றைக்கி ஏமியவும் மேகாவையும் டெடிகேட் பண்ணவும் உதவி செய்தீங்களே, நன்றி. அன்றரே தகப்பனே, உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய கரம் எங்களோடு இருப்பதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே, எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். ஓகே, ஹவ் மெனி ஆஃப் யூ டயர்ட்? வெரி குட். யாருமே டயர்ட் இல்லை, ரைட்? சரி. இனிமேல் தான் தெரியுமா? ஓகே ஓகே. ஐ ஹோப் மை மெசேஜ் வில் நாட் மேக் யூ டயர்ட். ஓகே, யாருக்காவது தமிழ் புரியாதவங்க இருக்கீங்களா? அப்படின்னா நான் கொஞ்சம் இங்கிலீஷ்லேயே சேர்த்து நான் சொல்வேன், நடுவில் இங்கிலீஷ்லேயே சொல்வேன். எல்லாருக்கும் தமிழ் தெரியும்னா தமிழ்லேயே நான் பேசிடுவேன். ஓகே, யாருக்காவது he doesn't understand Tamil, so then I can say in English also, so that they can also follow the message. Okay, okay. Today's the key verse for today's message is 2 Chronicles chapter 15 verse 1 and 2. My wife will read it in English. I don't know whether you will display the verse. No. Okay, 2 Chronicles chapter 15 verse 1 and 2. My wife will read it in English. Someone can read it in Tamil also. 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 1-2 வசனங்கள். Now the Spirit of God came upon Azariah, son of Oded, and he went out to meet Asa, and said to him, Hear me, Asa, and all Judah and Benjamin. The Lord is with you, while you are with him. If you seek him, he will be found by you. But if you forsake him, he will forsake you. Amen. The second verse is an important verse. 2வது வசனம் முக்கியமான வசனம். அந்த 2வது வசனத்தில் கடைசி பகுதி சொல்லுகிறது, தமிழில் கடைசி பகுதியாக இருக்குது. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களாயில் அவர் உங்களை விட்டு விடுவார். You can read that verse and the verse 2. He went out to meet Asa and said to him, Hear me, Asa, and all Judah and Benjamin. The Lord is with you while you are with him. If you seek him, he will be found by you. But if you forsake him, he will forsake you. Amen. Hallelujah. Here there are 2 conditions given in this verse. If you are with the Lord, he will be with you. If you seek the Lord, and you will find him. Amen. 2 conditions are given. Bible says the Lord wants to be with us, and also the Lord wants us to be with him. பைபிள் போட்டிருக்க, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவரை நீங்கள் கண்டடையலாம், அல்லது அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். ஹல்லேலூயா. ஆமென். நிறைய நேரங்களில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லை ஒரு சேல் ஆஃபரோ சம்திங் இட் வில் கோ ஆஃப், ரைட்? தே வில் டிஸ்பிளே சம் அட்வர்டைஸ்மெண்ட் அபவுட் சம் ஆஃபர். தென் ஃபைனலி யூ கேன் see some small star mark and it will say conditions apply, right?
Most of us, we will not give attention to that small thing. We will give the attention to the major portion which is attracting us, right? Buy one, get one free. But conditions will be there. Conditions apply. Hallelujah, man. Later on we will read it, oh, I never give attention to that. I did not know that. நிறைய நேரம் நம்ம கண்டிஷன்ஸ்க்கு அல்லது நிபந்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போயிடுறோம், மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். பைபிளில் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் தான் சொல்லியிருக்காரு. அதே ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். இன்றைக்கி நான் அந்த ரெண்டு காரியத்தை குறித்து தான் உங்கள் மத்தியில் பேச போகிறேன். There are many places Bible says, I will never leave you nor forsake you. The Lord himself told that. But the same Lord giving the verse here, when you are with God, he will be with you. Here the Bible says, verse 1 says, the Spirit of the Lord came upon a particular man. Then the man prophesied this verse. That means this word was not spoken by the man, but is spoken by God. கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். இன்றைக்கி நான் உங்கள் மத்தியில் கர்த்தரோடு இருப்பதை குறித்தும் கர்த்தரை தேடுவதை குறித்தும் உங்களோடு பேச விரும்புகிறேன். Today I am going to talk to you about being with God and seeking God. ஹல்லேலூயா. கர்த்தரோடு நம்ம இருப்பது மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நம்ம அவரோடு இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். நாம் அவரோடு இருந்தால் அவர் நம்மளோடு இருப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் உங்கள் மத்தியில் எதற்காக நம்ம கர்த்தரோடு இருக்கணும், கர்த்தரோடு இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், எப்படி நம்ம கர்த்தரோடு இருக்க முடியும், கர்த்தரோடு இருப்பதனால் வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தரோடு இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், எதுக்காக நம்ம கர்த்தரோடு இருக்கணும், அதனுடைய அவசியம் என்பதை தான் பார்க்க போகிறோம். Today we are going to meditate why we need to be with God, how we can be with God, what all the blessings we can receive by being with God. Amen. First one, we can read the verse Mark chapter 3 verse 14 and 15. Mark 3 14 and 15. Mark சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14-15 வசனங்கள். யாராவது எடுத்தவங்க நீங்கள் வாசிக்கலாம். Mark chapter 3 verse 14 and 15. இயேசு இங்கே 12 சீஷர்களை தெரிந்தெடுக்கிறார். ஒரு ராவு முழுவதும் ஜெபம் பண்ணிட்டு மறுநாள் இயேசு 12 சீஷர்களை தெரிந்தெடுக்கிறார். எதற்காக தெரிந்தெடுக்கிறார்? நீங்கள் அந்த வசனத்தில் வாசிங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோம். இந்த 12 பேரை தெரிந்தெடுத்ததோட ஃபர்ஸ்ட் பிரைமரி பர்பஸ் என்ன? அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். 12 டிசைபிளும் அவரோடு இருக்கணும். அடுத்து வாசிங்க. செகண்ட் ஒன் என்னது? ப்ரீச்சிங். ஃபர்ஸ்ட் they need to be with Jesus. Second they need to preach. Then he wants to send them. Amen. If you are with God, anytime God will send us. If you are with God, God will trust you. Anytime God can give you some assignment, that God can send you to do some work. So the purpose of selecting 12 disciples, the first primary, to be with them. அவரோடு இருப்பதற்கு தான் நம்மளை முதலாவது தெரிந்தெடுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் ப்ரீச்சிங், அப்புறம் போய் எங்கெங்கெல்லாம் அனுப்புகிறாரோ அங்கே போகணும். அடுத்து வியாதிகளை குணமாக்கவும், பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். ஆமென். ஃபர்ஸ்ட் ஒன் அவரோடு இருக்கணும். அதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே ப்ரீச்சிங், டெலிவரன்ஸ், ஹீலிங், கோயிங் அண்ட் டூயிங் இஸ் ஒர்க், இது எல்லாமே மினிஸ்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணுது. முதலாவது அவரோடு இருக்கணும், அடுத்ததான் மினிஸ்ட்ரி. ஆமென். சில நேரம் நம்ம இதை மாற்றி செஞ்சிடறோம். மினிஸ்ட்ரி ஃபஸ்ட்டை வச்சுட்டு அவரோடு இருக்கிறத செகண்டரியாக கொண்டு வந்துடுறோம். ஆனால் 12 டிசைபிள்ஸை தெரிந்தெடுத்தது என்னென்னா, அவர்கள் தம்மோடு இருக்கணும். வாட் இஸ் தட் மீன்? வேர் எவர் ஜீசஸ் கோஸ், these 12 disciples needs to go. Amen. Wherever he stays, they need to stay. அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷன்ஸோட தான் ஜீசஸ் அவங்கள தெரிந்தெடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களையும் என்னை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார்? How many of you believe that he has chosen you and me? Bible says you did not choose me, I chose you. எதுக்காக தெரிந்தெடுத்தார்? முதலாவது நம்ம அவரோடு இருக்கணும். Amen.
எப்பொழுதுமே நம்ம அவரோடு இருக்க முடியுதா? சில நேரங்களில் நம்மளால் அவரோடு இருக்க முடியுது, சில நேரங்களில் நம்மளால் அவரோடு இருக்க முடியல. அவரோடு இருக்கிறது ஈஸியானதுன்னு நினைக்கிறீங்களா, கஷ்டமானதுன்னு நினைக்கிறீங்களா? கஷ்டமானது. வெரி குட். யாரெல்லாம் கஷ்டம்னு சொல்கிறீங்க? அவரோடு இருக்கிறது கஷ்டம்னு அவர் ஒருத்தர் தான் சொன்னார். சரி, ஈஸின்றவங்களாம் ஒரு 2-3, மற்றவங்களாம் கைண்ட் ஆஃப் பாஸ்டர். சில நேரம் இந்த கிட்ஸ் தான் சொல்லுவாங்க கைண்ட் ஆஃப். நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, இந்தியாவில் 50-50, ரைட்? இல்லைன்னா ரெண்டுத்துக்கு நடுவில் ஏதாவது இருக்கா? ரெண்டுத்துக்கு நடுவில் ஒன்று கிடையாது. ஏமேன். ஒன்று ஈஸி, இல்லைன்னா கஷ்டம், ரைட்டா? இயேசுவோடு இருக்கிறது ஈஸியாக இருந்தால் நம்ம லைஃப் எப்பவுமே எப்படி இருக்கும்? It will be like a heaven, right? If you are with Jesus all the time, your life will be completely different. Amen. All of us having challenges to be with Jesus all the time. All of us having desire to be with Jesus all the time. நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்குது, கர்த்தரோடு நம்ம இருந்தால் நல்லா இருக்குங்க. சரிங்களா? எத்தனை பேர் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஆண்டோடைய பிரசனத்துக்கு இது மாதிரி ஒரு சர்ச்சுக்குள்ள வரும்போது, ஒரு வர்ஷிப் பண்ணும்போது, இட்ஸ் நைஸ், ஸோ நைஸ். நம்ம சில நேரம் சொல்கிறோம், நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு நாள் 1 hour நல்லா ஜோ பண்ணி பாருங்களேன். ஜோ பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கு இன்னைக்கு ஐ ஹாவ் அ குட் டைம், கைண்ட் ஆஃப் ஜாய் வில் ஃபில் யூ, ரைட்? அது கர்த்தரோடு இருப்பதனால வருகிற ஒரு வித்தியாசம். That blessing comes because you are in the presence of God, you are with God. When you are praying 1 hour and you can experience the presence of God, that day will be a completely different day, joyful day. Then you will decide, every day I need to do like that. But can you do it? Couldn't do it. நம்ம அதை அனுபவிக்கிறோம், நமக்கு நல்ல ஆண்டரோடு இருப்பதோட அதனுடைய சந்தோஷம் நமக்கு தெரியும். ஆனாலும் எல்லா நேரத்துலையும் நம்மளால் என்ன செய்ய முடியல, ஆண்டரோடு இருக்க முடியல. எத்தனை பேர் கர்த்தரோடு இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஆமாம். கொஞ்சம் அது கூட இவ்வளோ சிலர் இப்படி தூக்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா இப்படி கை தூக்குங்க. எத்தனை பேர் ஆண்டரோடு இருக்க விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டரோடு இருக்கிற மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. He is a true joy giver. He is a true peace giver. Hallelujah. If you are with God, He will be with you. Conditions apply. இன்னைக்கு கர்த்தரோடு நம்மளால் இருக்க முடியுதா? ஏன் நம்மளால் இருக்க முடியல? ஆமென். கர்த்தரோடு இருக்கணும்னா என்ன செய்யணும்? பர்பஸ் அவரோடு இருக்கிறதுக்கு தான் நம்மளை தேடி வந்தார். He came after us so that we can be with Him. He chose us so that we can be with Him. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு சில காரியங்களை, முக்கியமான காரியங்களை நம்மளோடு பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆமென். ஃபர்ஸ்ட், if you want to be with God, the first one, sacrifice. தியாகம் பண்ணாமல் கர்த்தரோடு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமென். சாக்ரிஃபைஸ் பண்ணாதான், நம்ம சில காரியங்களை விட்டு கொடுத்தாதான், தியாகம் பண்ணாதான் கர்த்தரோடு இருக்க முடியும். கர்த்தரோடு இருக்கணும்னா you need to give away certain things. Hallelujah. Okay, we can read the first one, Exodus 24 verses 9 to 12. யாத்ராகமம் 24வது அதிகாரம் 9 முதல் 12 வசனங்கள். Okay, Moses, Aaron, Nadab and 70 other people, they went and they worshipped, they saw the Lord. தேவனை தரிசித்தார்கள்னு இருக்கு. வாசிங்க சிஸ்டர். நெக்ஸ்ட். எல்லாரும் தேவனை தரிசிச்சாங்க. யாரெல்லாம் போனாங்களோ 70 people plus Moses, Aaron and other people, they saw the Lord. Verse 11. Okay, verse 11ல சொல்லப்பட்டிருக்கு முந்தின வசனத்தில், அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு
புசித்து குடித்தார்கள். தேவனை பார்த்துட்டாங்க, தரிசிட்டாங்க, புசிச்சு குடிக்கிறாங்க. verse 12 நான் இப்போ நீங்கள் ரீட் பண்ணுங்க சிஸ்டர். நீ மலையின் மேல் ஏறி வந்து என்னிடத்தில் அங்கே இரு. யாரை கூப்பிட்றாரு? மோசே மட்டும் கூப்பிட்றாரு. மற்றவங்கெல்லாம் என்ன ஆயிட்டாங்க? எல்லாம் புசிச்சு குடிச்சு, மோசையும் புசிச்சு, எல்லோரும் சாப்பிட்டு குடிச்சிட்டாங்க. இப்போ மோசையை மட்டும் கூப்பிட்றாரு. நீ என்ன செய்யணும்? மேலே வந்து என்னுடைய சமூகத்தில் நீ இரு. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்படி தான் அமைதியாக இருப்பீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த ஃபெலோஷிப் ஹாலில் பார்க்குறேன், சத்தம் எவ்வளோ சத்தம் இருக்கும். நீங்களா இருந்தால், நான் இருந்தால் என்ன தெரியுமா சொல்லியிருப்பேன்? என்னை மட்டுமா கூப்பிட்றீங்க? இவங்களும் தான் குடித்தாங்க. அந்த 70 பேர் மற்ற வாட் அபவுட் த அதர் 70 people? ஒய் யூ ஆர் காலிங் மீ? ஒய் யூ ஆர் ஆஸ்கிங் மீ டு கம்? They all saw the Lord. Already they have seen. Kind of, it's something, it's completed. But still God is expecting Moses to come. Come and stay. Stay in my presence. Amen. If you need to be with God, the Lord will demand you to come to His presence. To come to His presence, you need to sacrifice. Amen. Hallelujah. You cannot compare yourself with others. அவங்களெல்லாம் ஏன் ஆண்டவரை கூப்பிட மாட்டேங்கிறீங்க? என்ன மட்டுமே எப்பயுமே கூப்பிட்றீங்களா ஆண்டவரே? ரைட்? கரெக்டா? ஒரு நாள் நைட் ப்ரேயருக்கு ஜீசஸ் போனார். எங்கே போனார்? எங்கேயோ போனார். மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபிகரேஷன், மறுரூப மலைக்கு போனார். யாரெல்லாம் கூப்பிட்டு போனார்? வெரி குட் சிஸ்டர். பீட்டர், ஜேம்ஸ், எத்தனை பேரில்? 12ல் 3 பேரை மட்டும் கூப்பிட்டு போனார். யாராவது நீங்கள் இஸ்ரேல் போய் அந்த மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபிகரேஷன் பார்த்துருக்கீங்களா? மறுரூப மலை எவ்வளோ தூரம் போகணும் தெரியுமா? ஒரு பஸ்ஸில் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து ஒரு வேனில் கூப்பிட்டு போய், உயரமான மலை. ஓகே, இவராட்டும் சர்வசாதாரணமாக நீ 3 பேர் வாங்க, நம்ம நைட் ப்ரேயருக்கு போகலாம். நீங்களாம் என்ன சொல்லுவீங்க? லெட் மீ செக் மை கேலண்டர் ஃபர்ஸ்ட். ஒய்ஃப்கிட்ட கேட்கணும். வெரி குட், டன் டீல். அவ்வளோதான். ஒய்ஃப்கிட்ட கேட்டிங்கனாலே அதான் சாக்ரிஃபைஸ். எதை ஒய்ஃப்கிட்ட கேட்கணும், எதை ஒய்ஃப்கிட்ட எப்படி சொல்லணும். மோசையை மலையில் கூப்பிட்டார். நீ மலையில் வந்து என் கூட இரு. அப்போ மோசைக்கு ஒய்ஃபு பிள்ளைங்களா இருந்தாங்களா இல்லையா? எத்தனை பேரில் இங்கே இருந்தாங்க? மோசைக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க? 2 பேர் இருந்தாங்க. அப்போது மோசைக்கு ஒய்ஃப் இருந்தாங்க, பிள்ளை இருந்தாங்க. ஆண்டவர் மேலே கூப்பிட்டாரு. நீ மட்டும் வரணுன்னாரு. மோசே மேலே போனார். மோசஸ் went up to the mountain. Do you know how many days he stayed there? 40 days. When God called him, God did not give any proper notice to Moses. Moses, you need to come and you need to stay in my presence. 40 daysலாம் ஆண்டவர் சொல்லலை. அவர் போனார். 6 நாள் ஆண்டவர் பேசவே இல்லை. First 6 days God did not speak to him. But God asked him, you come and stay in my presence. உங்கள் கூப்பிட்டாருன்னா பேசணுமா இல்லையா? ரைட்? கூப்பிடுவார், ஆனால் பேச மாட்டார். ஆனால் எதிர்பார்ப்பார் நீ இருக்கணும். புரியுதா? ஏமேன். நம்மளாக தான் என்ன பண்ணியிருப்போம்? 1 hour உங்களால் உட்கார முடியுமா? முதல்ல நான் உங்களை எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்றேன், நீங்கள் வந்துட்டீங்க. 1 hour நான் எங்கள் வீட்டில் மேலேருந்து கீழே வராமல், 2வது மாடிலேருந்துட்டு கீழே வராமல் உங்களை உட்கார வச்சுருந்தா நீங்கள் என்ன செய்வீங்க? வெரி குட். மெசேஜ் போட்டுட்டு வாக் அவுட் பண்ணிடுவீங்க. ரைட்? டீசெண்டாக நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கனால மெசேஜ் போடுறீங்க. சிலர் என்ன பண்ணீங்க, இவருக்கு எதுக்கு ஒரு மெசேஜ் வேறு? ஜஸ்ட் யூ வில் வாக் அவுட், யூ வில் நாட் ஸ்டே தேர். கரெக்டாக பார்த்துட்டே இருப்பீங்க டைமை. 1 hour, நோ 1.5 மணி நேரம், இன்னும் ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாமா? ரைட்? ஒய்ஃபை கம்ஃபர்ட் பண்ணுவார். இல்லைம்மா இன்னும் ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாம். ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க? இன்னும் 15 நிமிஷம் பார்க்கலான்னு சொல்லுவாங்களா? 10 நிமிஷம்லாம் அதிகம், 5 நிமிஷம் பார்க்கலாம். ரைட்?
too much stress. We cannot wait. God did not give proper notice to Moses, but God expected him to come and stay. Right? 1 day, 2 days, 3 days, 4 days, 5 days, 6 days, no sound at all. God only asked him to come. Bible says he was under the cloud, but God did not speak. நம்மள அந்த கேள்வி கேட்போம், எதுக்கு ஆண்டரே கூப்பிட்டீங்க? நீங்கள் தானே ஆண்டரே கூப்பிட்டீங்க, ஏன் ஆண்டரே? ரைட்? மோசஸ் ஆட்ட குவாய்ட்டாக உட்காந்துருக்கார். அப்போ வந்து வாட்ஸ்அப் மெசேஜும் கிடையாது, ஒய்ஃபுக்கு சொல்லக்கூட முடியாதாம்மா, ஐ எம் ஹியர் ஒன்லி, டோன்ட் வரி அபவுட் மீ. ரைட்? சொல்லாதீங்க, மோசஸ்க்கு அதான் டைம் ஆஃப் ரிலாக்ஸேஷன். Right? Because Jones told, I said, that time he had wife and children. But in midst of everything, he was ready to sacrifice. I am talking about sacrifice. To be with God, you need to sacrifice. First, you need to sacrifice your time. Time is precious for all of us. Right? Moses was willing to do it. பைபிளில் போட்டிருக்க அந்த அதிகாரத்தில் கடைசியில் எனக்கு டைம் இல்லாதனால நான் கதை மாதிரி சொல்லிட்டு போகிறேன். பிகாஸ் ஐ டு நாட் ஹாவ் அ டைம், ஐ எம் டெல்லிங் லைக் அ ஸ்டோரி. இட் எண்டட் அப் வித் 40 days. பைபிள் சேஸ் 40 days and nights. ஆமென், ஹல்லேலூயா. நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? ஆண்டவர் பிரேக்கே கிடையாது ஆண்டவர். ரைட்? கொஞ்ச நேரம் பிரேக் கொடுத்தீங்கன்னா கேட்சப் பண்ணிட்டு வந்துடுவேன். சில ஒர்க்லாம் கொஞ்சம் கேட்சப் பண்ணிட்டு குயிக்காக நான் கேட்சப் பண்ணிட்டு வந்துடுறேன். ரைட்? சாக்ரிஃபைஸ். இஃப் யூ வித் த லார்ட் வில் பி வித் யூ. ஆர் யூ ரெடி டு சாக்ரிஃபைஸ்? Nowadays one word is very common with everyone. What is that word? Busy. I am busy. I am very busy. Right? மோசஸ்லாம் வெட்டியாக இருந்தார், பிஸி தான். ஆண்டர் பிஸி இல்லையா? இஃப் காட் சேஸ் ஐ எம் வெரி பிஸி ராஜன், ரைட், லெட் மீ புட் யுவர் ப்ரேயர்ஸ் இன் பெண்டிங். அப்படி ஏற்கனவே பெண்டிங்கில் இருக்குது. ரைட்? பிஸின்ட்டார்னா அவர் நமக்கு, இஃப் காட் சேஸ் ஐ எம் வெரி பிஸி, வாட் யூ அண்ட் மீ வில் டூ? He never says busy. The Lord said, call upon me and I will answer you. Now another place in the Bible says, call upon me, I will say, here I am. கூப்பிடு, இதோ இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். Here I am. Immediate, quick response. Amen. We all expecting that God has to answer me quickly, like this, like this, like this. But I don't want to do anything like this. நம்ம என்ன சொல்கிறோம்? பிஸியாக இருக்கேன். அல்ல, இன்னைக்கு ஆண்டவர் அவரோடு நம்ம இருக்கணும்னு விரும்புகிறார். அதுக்கு நம்ம என்ன மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம்? அல்லேலூயா, ஆமென். இன்னொரு முறை ஆண்டவர் மோசேயை கூப்பிட்டார், மலை மேலே கூப்பிட்டார். கூடும்போது என்ன சொன்னார் தெரியுமா? ஒருத்தரும் அந்த மலையை தொடக்கூடாது. ஆடு மாடு எந்த மனுஷரும் அந்த மலையை வந்து டச் பண்ணக்கூடாது. நோ ஒன் ஷுட் கம் நியரர் டு த மவுண்டன். ஸோ மோசஸ் வென்ட் டு த டாப் ஆஃப் த மவுண்டன். த லார்ட் டோல்ட் ஹிம், கோ பேக் அண்ட் டெல் த பீப்புள் நோ ஒன் ஷுட் கம் நியரர் டு த மவுண்டன். நோ, மோசஸ் ரெஸ்பாண்டட் டு காட். காட் ஆல்ரெடி ஐ டோல் தம் நோபடி வில் கம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், யாருமே. எதுக்கு அப்படி சொன்னார்? கீழே போயிட்டு திரும்ப மேலே வரணும், கஷ்டமா இல்லையா? கரெக்டாக அப்படி தான் சொன்னார். எல்லாம் சொல்லிட்டு ஆண்டர் வரமாட்டான். ஆனால் ஆண்டர் என்ன சொன்னார்? நோ 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 நோ, யூ நீட் டு கோ டவுன் அண்ட் கம் பேக். வென் யூ கம் பேக், பிரிங் ஏரன் ஆல்சோ. ஏமேன், அதில் டிமாண்ட் பண்ணுறாரா இல்லையா? இல்லையா? சில நேரம் நம்மளை கடைக்கு போயிட்டு நம்ம வாங்கிட்டு திரும்ப வந்தோன்னு திரும்ப இன்னொரு தடவை கடைக்கு அனுப்பிச்சா நீங்களா எப்படி டென்ஷன் ஆவீங்களா இல்லையா? ஏமா முதல்ல அதை சொல்லக்கூடாதா? ரைட்? அவங்க என்ன சொல்லுவாங்க? அங்கேருந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணக்கூடாதா? ரைட்? செகண்ட் ட்ரிப்பு போகிறதுக்கு ஈஸி கிடையாது. மவுண்ட் சினா இல்லை மலையில் ஏறி இறங்குறது.
ஆனால் God demanded him and he said, okay Lord. He came down. He came down and told the people, sacrifice. Amen. Hallelujah. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். இன்றைக்கி நம்மளுடைய கொஸ்டின், நான் கர்த்தரோடு இருக்கிறேன்னா? கர்த்தரோடு இருக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் செய்கிறேன், என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண நான் ரெடியாக இருக்கேன்? ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து இன்னொரு முறை சொன்னார், எக்ஸடஸ் 34 நினைக்கிறேன், விடியற் காலமே நீ என்னுடைய சமூகத்தில் வந்து நில்லு. நீ வரும்போது என்ன செய்யணும்? 2 அந்த ஸ்டோன் டேப்லெட் கட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஏன்? ஃபஸ்ட் டைம் கோபத்தில் தூக்கி போட்டு என்ன செஞ்சிட்டாரு? உடைச்சிட்டாரு. எல்லாரும் அந்த கோல்டன் காஃபை சுற்றி டான்ஸ் ஆடுறத பார்த்தோன்னா மோசஸ் காட் இரிட்டேட்டட் அண்ட் ஹி த்ரூ இட் அண்ட் ஹி ப்ரோக் இட். கரெக்ட்? எக்ஸடஸ் 34 ஃபர்ஸ்ட் 2 verses, ரைட்? பாருங்க, வாசிங்க. Cut 2 tablets of stone. Like the first commands, and I will write on these tablets the words that were on the first tablets which you broke. So be ready in the morning. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ தானே உடைச்ச, நீ திரும்ப என்ன செய்யணும்? நீயே கட் பண்ணி எடுத்துடணும். பிஃபோர் ஹூ கட் த ஸ்டோன்? God did it. Amen. God did it easy for Moses, but now God is asking him to cut it. எதனால? ஆண்டவர் வந்து தூக்கி போட்டு உடைக்க சொல்லலை. இவர் டென்ஷனாக என்ன செஞ்சிட்டாரு? தூக்கி போட்டு உடைச்சிட்டார். ரைட்டா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இந்தியாவில் நடந்தது. ஒருத்தவங்க வீட்டில் ஏதோ அப்பா டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொன்னதில் அந்த பையன் டென்ஷன் ஆகி கையில் இருந்தது எதையோ தூக்கி டிவி மேலே அடித்து டிவி உடஞ்சிருச்சு. அந்த அப்பா என்ன பண்ணார்னா, நீ சம்பாதிச்சு வர வரைக்கும் டிவி வாங்க மாட்டேன், நீ உடைச்சதை யூ டூ இட். ரைட்? எத்தனை பேர் டென்ஷன் ஆவீங்க? இல்லையா? ஆகவே மாட்டிங்களா? யாருமே தூக்கி த்ரோ பண்ணவே மாட்டிங்களா திங்ஸ்லாம்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எவ்ரி ஸ்மால் திங் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட். இட்ஸ் அ பிளெஸ்ஸிங், ரைட்? காட் இஸ் ட்ரஸ்டிங் யூ அண்ட் கிவிங் யூ. God trusted Moses and gave the 2 tablets. But because Moses was angry, he threw it and he broke it. Now God is asking him to cut 2 stones. Read the verse, and you need to come in the morning, right? Early morning, quicker sing. Be ready in the morning. Come up in the morning to Mount Sinai and present yourself to me there on the top of the mountain. காலையிலே நீ வந்து என்ன செய்யணும்? அங்கே நிற்கணும். எவ்வளோ ஆண்டவர் டிமாண்ட் பண்ணுறாரு பாருங்க. இன்றைக்கி நம்மளாம் நான் சொல்கிறேன், வி ஆர் இன் அ கம்ஃபர்டபுள் ஜோன். எத்தனை பேர் அக்ரி பண்ணுறீங்க? ரைட்? ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லாம் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் அப்படியே சொன்னாலும் என்ன சொல்கிறோம்? கொஞ்சம் டயர்டாக இருக்காண்டவர், ரொம்ப டயர்டாக இருக்காண்டவர், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 4:30க்கு பதிலாக நான் ஒரு 5:30க்கு வந்து ப்ரேயருக்கு வந்துடுறேன். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கிரேஸ் கொடுக்குறாரு. இட்ஸ் ஓகே, கிரேஸ் கொடுக்குறாரு. நம்ம எல்லாம் அப்படியே என்ன செய்கிறோம்? நம்மளாம் ஆண்டருக்கு டைம் கொடுக்குறவங்களாம் மாறிட்டோம். ஆனால் ஆண்டர் மோசைக்கு ஒரு டைமை செட் பண்ணுறாரு, நீ இந்த டைமில் என் சமூகத்தில் வந்து நிற்கணும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விடிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற அதனுடைய பலனை பார்த்துருக்குறீங்க? ஆமென். அல்லேலூயா. சிலெல்லாம் சொல்லுவீங்க, ஐ யூஸ் டு ப்ரே லைக் தட் பாஸ்டர் லாங் டைம் பிஃபோர். Sacrifice. We are in a comfortable zone. We live in a comfortable zone. We used to live in the comfortable zone. Very difficult to coming out of the comfortable zone. That's a big challenge for all of us. நம்மளை இந்த உலகம் அப்படி பழக்கப்படுத்திருச்சு. எல்லாம் அந்த வசதிகள் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? அந்த பழக்கத்துக்குள்ளே கொண்டு வந்துருச்சு. ஆனால் மோசேக்கு ஆண்டவர் சொல்கிறார், காலையிலே வந்து நில்லு, சீக்கிரம். அடுத்து நெக்ஸ்ட் வர்ஸ் திரும்ப சொல்கிறாரு, இங்கே யாருமே உன் கூட என்ன செய்யக்கூடாது? யாரும் வரக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். நம்மளாம் தான் என்ன சொல்லுவோம்?
நான் அந்த என்ன சொல்லுவேன்னா, உங்கள் பேர் என்ன பிரதர்? வினோத்தை நான் கூப்பிட்டு வரான்ற ஒரு பேச்சு துணைக்கு நல்லாயிருக்கும். ஆனால் பேச்சு துணை நான் ஆண்டுகிட்ட சொல்ல மாட்டேன். ஆண்டுகிட்ட என்ன சொல்ல, என் ப்ரேயர் பார்ட்னர் வினோத்தையே நான் கூட கோட்டிங் ரைட், ப்ரேயர் பார்ட்னர். ஆனால் அது ப்ரேயர் பார்ட்னர் கிடையாது, டாக்கிங் பார்ட்னர். மலை மேலே ஏறும்போதும் பேசிகிட்டே போகணும், இறங்கும் போதும் பேசிட்டே வரணும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒருவனும் உன் கூட. எதுக்கு ஆண்டவர் அப்படி சொன்னார்? why God said no one should come with you. One on one. I want to talk to you and I want to hear from you. You need to hear from me only. There should not be any disturbance. ஆமென். ஆண்டரோடு இருக்கிறதுனா எப்படிப்பட்ட ஸ்டாண்டர்ட் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம இன்னைக்கு நமக்கு எதெல்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ். இப்போ ஆண்டரோட ஜெபம் பண்ணணும்னு உட்காரிங்க, 1 hour ஜெபம் பண்ணணும்னு உட்காரிங்க. முதல் பெரிய பிக் டிஃப்ரென்ஸ் டிஸ்டர்பன்ஸ் எது? ஃபோன். வெரி குட். அந்த ஃபோனை நமக்கு ஆஃப் பண்ண மனசு வருமா? ஒருவேளை நீங்களாம் ரொம்ப பரிசுத்தவான்கள், கரெக்டாக ஆஃப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் எனக்கெல்லாம் சில நேரம் ஒருவேளை இந்த டைமில் முக்கியமான கால் ஏதாவது வந்துட்டால் என்ன பண்ணுறது? ரைட், கூட அதுவும் உட்காந்துருக்கோம். நம்ம என்ன சொல்லுவோம், சைலண்ட் மோடில் வச்சுக்கிறேன். சைலண்ட் மோடில் வைப்போம். ஆனால் அந்த 1 hour எத்தனை முறை பார்ப்போம்? உண்மையா இல்லையா? ஒருவரும் உன்னோடு கூட வரக்கூடாது, எதுவும் உன்னோடு கூட வர. பெரிய சாக்ரிஃபைஸ் ரைட். கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. ஒருத்தரும் கூட வரக்கூடாது. வாசிமா. So let neither flocks nor herds feed before that mountain. ஆடு மாடு சத்தம் கூட கேட்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. எனக்காவது நீங்கள் தனியாக ஜெபம் பண்ணும்போது எந்த சத்தமும் கேட்கக்கூடாதுன்னு நினச்சி நீங்களும் ஆர்டர் மட்டும் இருக்கும்போது ரைட், எல்லாம் அமைதியாக இருக்கும். சின்ன சத்தம், அந்த காற்று சத்தம் கேட்கும். கரெக்டாக? ஃபேன் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த ஃபேன் சவுண்டு கேட்கும். இதை தவிர வேறு சவுண்டெல்லாம் கட் ஆஃப் ஆகும். ரைட். நான் சில நேரம் ஜெபம் பண்ணும்போது ஆண்டோடைய சமூகத்தில் போய் காத்திருக்கும் போது அந்த ஃபேன் சவுண்டு மட்டும்தான் கேட்க ஆரம்பிக்கும். மற்ற எல்லா சவுண்டும் ஒவ்வொன்றா கட் ஆகும். இப்போ வெளில யாராவது என் ஒய்ஃப் யாரோடைய பேசிட்டு இருந்தாங்கன்னா அந்த கதவை மூடிடுவேன். அப்போ அந்த சவுண்டு கொஞ்சம் கட் ஆஃப் ஆகும். கடைசியில் அந்த ரூமில் இருக்க ஃபேன் சவுண்டு மட்டும் அதுவே எனக்கு சில நேரம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா அந்த ஃபேன் சவுண்டையும் கட் பண்ணிடுவேன். Now I want to hear only the voice of God, so that it will help me. Amen. Hallelujah. பலவிதமான சத்தங்கள் கர்த்தரோடு இருப்பதை தடை பண்ணும். நீங்கள் எந்த ஃபோனுமே இல்லைனாலே உங்கள் மைண்டே இட் வில் த்ரோ மெனி சவுண்ட் இன்சைட் ஆஃப் யூ. யுவர் தாட் வில் கிவ் யூ மெனி வாய்ஸஸ். கரெக்டாக இல்லையா? எஸ். திடீர்னு உங்கள் மைண்ட் சொல்லும், இந்த 1 hour வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டா அது என்ன செஞ்சிடும்? முடிச்சிடும். ப்ரேயர் முடியும் போது நான் ட்ரையரில் தூக்கி போட்டுடலாம். கரெக்ட்? அது போய் போடுவீங்க, அதில் ஒரு 5 minutes கான். கரெக்டாக? எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ், எவ்வளோ சத்தங்கள் நம்மளை ஆண்டோடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்க விடாமல் தடை பண்ணுது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ சாக்ரிஃபைஸ் பண்ணணும். Moses did it. Whatever the Lord asked him to do it, Moses did it. Whatever God asked him to do it, he did it. If you read, I think verse 5 நினைக்கிறேன். 5, right? You can read the 5. Now the Lord descended in the cloud and stood with him there. Right? He did everything. He fulfilled all the conditions. Now the Lord saw, now it's my time to go and stand next to him. Amen. அவன் என்னோட வரதுக்கு எல்லாம் செஞ்சிட்டான். Now I need to go and stand with him. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். Whatever you are doing or whatever you are sacrificing for the Lord, the heaven will never disappoint you. The Lord will give you a divine appointment. God gave a divine appointment to Moses like that.
கிட்ட வந்து நின்றுட்டாராம். ஹல்லேலூயா. அந்த காலத்தில் தேவனுடைய மகிமையும் பிரசன்னத்தையும் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். தூரத்தில் இருந்து பார்க்குற ஜனங்களே சில நேரம் வந்து ஐயோ எங்களால் அதை பார்க்க முடியலன்னுவாங்க, சத்தத்தை கேட்க முடியலன்னுவாங்க. பட் the relationship between Moses and God built such a way. அதனால தான் பைபிளில் போட்டிருக்கு, மோசே அந்த மலையை விட்டு இறங்கும் போது அவருடைய முகம் பிரகாசித்ததான். ஜனங்களால் அந்த முகத்தை பார்க்க முடியல. எப்போ காடு போட்டுக்கொண்டாங்க. They couldn't see the face of Moses because it was glowing. Because Lord came and stand next to him. Amen. Hallelujah. Today we are worshiping the same God. He can give the same presence, same glory to you also today. God wants to do it. That's why today God is speaking to you. Come to me. Come and stay with me. Amen. You need to sacrifice. Hallelujah. Without sacrifice we cannot experience. Amen. Hallelujah. Nowadays how is our prayer life? Hari bari amen. Right? And ரொம்ப அர்ஜென்ட்டா போறேன். இயேசுவே கூட வாரும், கால் பாதத்துக்குள்ளும் in Jesus name amen. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்ல போறாரு அதெல்லாம் கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம், கேட்க ரெடி இல்லை. ஏன்னா டைம் போகணும். Hallelujah. Sacrifice. The second one, choices. Amen. Luke chapter 10 verse 38 to 42. Luke chapter 10 verse 38 to 42. Luke chapter 10 38 to 42. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர்கள் கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். Who invited Jesus, or who had Jesus? Who received Jesus? Martha. அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டுவிடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். Amen. In English it says Mary chose a good part. Actually who invited? Martha invited. Amen. After Jesus came in, now where was Martha? In the kitchen. Amen. Hallelujah. She chose to be in the kitchen. Mary did not invite him. Martha only invited. But now Mary is sitting at the feet of Jesus. Hallelujah. Amen. நீங்க பாத்தீங்கன்னா 3 பேருமே ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. ஜீசஸ், மேரி, மார்த்தா ஒரே ரூஃப் கீழே தான் இப்ப இருக்கிறாங்க. கரெக்டா? ஆனா மேரியும் ஜீசஸும் ஒரு ரூம்ல இருக்காங்க. மார்த்தா வந்து கிச்சன்ல இருக்காங்க. மேபி ஒரு ஃபியூ ஃபீட்ஸ் தான் டிஃபரன்ஸ் இருந்திருக்கலாம், டிஸ்டன்ஸ் இருந்திருக்கலாம். ஜீசஸ் இந்த இடத்துக்கும் அந்த கிச்சனுக்கும் ஒரு ஃபியூ ஃபீட் தான் இருந்திருக்கலாம். That few feet distance made a great difference in the life of Martha. Amen. சில நம்ம எவ்வளோ ஆண்டோடு நெருங்கி இருக்கிறோம், கர்த்தரோடு எவ்வளோ இருக்கிறோன்றது கூட it will make a big difference in your life. Amen. நம்ம எல்லாரும் ஒரே ரூஃப் கீழே இருக்கலாம். What is the roof? We all Christian. Right? We all washed by the blood of Jesus Christ. We all believers. But still, where you are, that will make a great difference in your life. நீங்க கிறிஸ்டியன் ரூஃப் கீழ இருக்கலாம், ஆனா நீங்க இயேசுவோட பாதத்துல இல்லாம இருந்தீங்கன்னா, இயேசுவை விட்டு கொஞ்சம் தூரமா இருந்தீங்கன்னா, நம்ம லைஃப் மார்த்தா மாறும்.
இதை சூஸ் பண்ணது யாரு? மேரி தான் சூஸ் பண்ணாங்க. அது சொல்ற, மேரி மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். அப்ப choices are important to be with the Lord. Whose choice? No, our choice, my choice. மேரில முடிச்சு போயிட்டாங்க. மேரி வச்சு நம்ம கிட்ட பேசுறாரு, உன்னுடைய சாய்ஸ் என்ன மாதிரி சாய்ஸ் உண்டு, எதை நீ சூஸ் பண்ற? சரி, இப்போ நீங்க கேட்கலாம், பாஸ்டர் யாராவது சாப்பாடு செய்யணும்ல, கரெக்டா? ரைட், கரெக்டா? நம்மளாம் ஸ்மார்ட்டாக நம்ம கேட்போம், யாராவது சாப்பாடு செய்யணும்ல. அப்போ மாத்தாவை இங்கே வந்து உட்காந்துட்டா யார் சாப்பாடு பண்ணுறது? ரைட், கரெக்டா இல்லையா? அப்போ மாத்தா ஏசாமிக்கு தானே சாப்பாடு பண்ணணும். ரைட், நீங்கள் இவ்வளோ யோசிக்கிறீங்களே, ஏசாமி கூட யோசிக்க மாட்டாரா? ரைட், அப்போ ஏசாமி என்ன சொல்லியிருக்கணும்? என்ன சொல்லியிருக்கணும்? மாத்தா யாராவது சமைக்கணும், நீ சம. ரைட், அவ இங்கே உட்காந்துருக்கணும், அப்படி தானே சொல்லியிருக்கணும். அப்படி சொல்ல ஏசாமி என்ன சொன்னார்? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத, சொல்லுங்க, நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாத்தா, சொல்லுங்க, முடிங்க. மாத்தா கெட்ட பங்கை தெரிந்து கொண்டால். கரெக்ட். இது குட் சாய்ஸ் ஆர் பேட் சாய்ஸ்? ரைட்டா? ஏசாமிக்கு வந்து அந்த நேரத்தில் சாப்பாடை விட எது முக்கியம்? என் பாதத்தில் உட்காந்து என் வசனத்தை கேட்கறது தான் முக்கியம். நம்மளுக்கு ப்ரையாரிட்டி சரியா இருந்தால் நம்முடைய சாய்ஸ்